அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நடித்து வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் சுற்றுப்பயணத்தின் 38வது நாளில் திருவெம்பூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்பொழுது அவர், திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். அதிமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ 40 ரூபாயாக இருந்தது. திமுக ஆட்சியில் இப்பொழுது 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50க்கு விற்றது. இப்பொழுது திமுக ஆட்சியில் 72ஆக உயர்ந்துவிட்டது. இட்லி அரிசி 1 கிலோ 30க்கு விற்கப்பட்டது. இப்பொழுது 42 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடலை எண்ணெய் 130 இருந்து 190க்கும், நல்லெண்ணெய் 300 இருந்து 400க்கும் விலை உயர்ந்து விட்டது. அதிமுக ஆட்சியில் விலைவாசியை உயர விடாமல் அதற்கென தனியாக நிதி ஒதுக்கி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தோம். ஆனால் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மு.க. ஸ்டாலின் தன்னை சூப்பர் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கிறார். கடன் வாங்கியதில் தான் அவர் சூப்பர் முதல்வராக உள்ளார். இந்திய அளவில் அதிக கடன்கள் வாங்கிய ஒரே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். கடந்த 4 ஆண்டுகளில் மு.க. ஸ்டாலின் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். இன்னும் 8 மாதங்களில் மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குவார். இதன் மூலம் திமுக ஆட்சி முடிவில் தமிழகத்தின் கடன் சுமை ரூபாய் 5,38,000 கோடியாக உயரும். இந்த கடன்கள் அனைத்தும் மக்கள் தலையில் தான் விடியும். எனவே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அவர் பேசினார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.